நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த உயிர் உய்தி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு நிலையுடையதாக இருக்க வேண்டும். இந்த உடம்புக்கு ஊறு ஏற்படுமே ஆனால் இந்த உடம்புக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த உயிர் உய்தி பெற இயலாது. ஆகவே இந்த உடம்பை முதலில் நாம் ஓம்ப வேண்டும் என்பதை மிக தெளிவாக அதை தன்னுடைய அனுபவத்தை வைத்து பேசுகின்றார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திருமந்திரம் தான் இது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்படி முதல் திருமந்திரத்தில் சொல்லிட்டு அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, நான் கூட இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அவரே சொல்றாரு, இந்த உடம்பு இது ஒரு மலம் சார்ந்த ஒரு இழுக்கு இல்லையா, அழுக்கு மூட்டை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பை நான் பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து பாதுகாக்கிறேன்னு சொல்றார். ஆகவே இந்த உடம்பு உறுதியாக இருந்தால்தான் இந்த உயிர் நிலையாக இருக்கும். இந்த உயிர் உடம்பு அழிந்து போயிடுச்சுன்னு வச்சுக்க, உயிரால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த உடம்புக்குள்ளாக இருக்க முடியாது. இந்த உண்மையை உணராமல் தான் நாம் என்ன செய்யறோம் சொன்னால் இந்த உடம்பை எப்படியெல்லாம் பாழ்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இன்னொரு பெரிய வியப்பு என்ன தெரியுமா, நம் எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு உடம்பை நம்மால என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும். எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் இது போன்ற ஒரு உடம்பு நமக்கு எந்த உலகத்திலையும் வாங்க முடியாதுன்னு தெரியும். ஆனா தெரிந்திருந்தும் கூட நாம் என்ன செய்யறோம் சொன்னா கிடைப்பற்கரிய ஒரு பெரும் செல்வமாக இருக்கின்ற இந்த உடம்பை நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய அறியாமை, அறிவீனம். சொல்றாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழிந்து போகுமேயானால் அதனை சார்ந்திருக்கக்கூடிய உயிர், எதனை சார்ந்திருக்கக்கூடிய உயிர், உடம்பை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது உடம்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த உயிரானது அழிந்தது போல செயலின்றி கிடக்கும். இல்லையா, உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மரியாதை இல்லைங்களா. உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கும் மரியாதை கிடையாது, இந்த உயிர் என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது, என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த உயிர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது செயல்படுவதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவி தான் இது இந்த உடம்பு. சரிங்களா? அப்போ இந்த உடம்பு அழிந்து விட்டால் இந்த உயிர் செயலின்றி கிடக்கும், அந்த நிலையை பெற்றுவிடும். ஆகவே இந்த உடம்பை துணையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரானது திருவருளை பெற வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும், திருவடியை சார வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வருகிறதுன்னு சொன்னா எப்ப எந்த நிலையில வருகிறது, இந்த உடம்போடு கூடியிருக்கின்ற நிலையில தான் வருகிறது. மெய்த்தவம் செய்ய வேண்டும் என்று, யோகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் திருமூலர் சொல்லுகிறாரே, எதை வைத்து யோகம் செய்வது? உடம்பு இருந்தால் தானே யோகம் பண்ண முடியும், உடம்பு இல்லாமல் எப்படி யோகம் பண்ண முடியும்? அப்ப யோகம் செய்யவில்லைன்னு சொன்னா நமக்கு மெய்ஞானம் வாய்க்குமா? வாய்க்காது. அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு பழமொழி,
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? சுவர் இல்லாம வெறுமனே காற்றில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தா யாருக்கு தெரியும்? ஆகவே இந்த உடம்பு ரொம்ப அவசியமானது ஒன்று என்று நம்முடைய திருமூலர் வலியுறுத்தி பேசுகிறார். இந்த உடம்பு இல்லை என்று சொன்னால் தபமாகிய துணையும் கிடையாது, அதனால் பெறக்கூடிய இறை உணர்வும் கிட்டாது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடம்பு இல்லை என்று சொன்னால் உறுதி தரக்கூடிய அந்த மெய்ஞானத்தை கூட பெற இயலாது. ஆகவே சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பவங்களின் வாயிலாக கிடைக்கின்ற அந்த ஞானமானது உடம்பை ஆதாரமாக கொண்டு இருந்தால்தான் கிட்டும். ஆகவே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பேசுகிறார் இல்லையா? அப்போ இதுல ஒரு நுட்பத்தை நாம தெரிந்து கொள்ளணும். இந்த உடம்பு அழியாமல் இருக்கக்கூடிய வழி என்னன்னு தெரிந்த அதான் சொல்றாரு, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்க்கணும்னா எப்படி சார் வளர்க்கறது? காலையில் ஒரு 4 இட்லி, மதியம் ஒரு இப்படி எல்லாம் போட்டு உடம்பு வளர்க்குறதா? உடம்பை வளர்க்கிறதுங்கிறதுனா உடம்புக்கு சோறு போட்டு வளர்க்கறது இல்லை, அது போட்டு வளர்க்கறது இல்லை. திருமூலர் சாப்பிட்டதாக வரலாறு இல்லை, ஆனா உடம்பு நல்ல உறுதியா ஆரோக்கியமா தான் இருந்தது. அப்ப அந்த வழி என்னன்னு அவர் தான் சொல்றாரு, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து. இந்த உடம்புக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்ம உணவு கொடுக்கலன்னு சொன்னா உடம்பு மெலிஞ்சு போயிடும். மெலிந்து போகிறதுனாலேயே உடம்பு அழிந்து போயிடாது. அடுத்தடுத்த பாட்டில் அது சொல்ல வர்றாரு, உடம்பு மெலிந்து போவதனாலேயே உடம்பு அழிந்து போகாது. மெலிந்து போவது என்பது அவசியமானது கூட என்று சொல்லுகிறார். அது அவசியமானது கூட என்று சொல்லுகிறார். அப்போ உணவு கொடுக்கலன்னா உடம்பு மெலியும், உடம்பு உணவு கொடுக்கலன்னா உடம்பு மெலியும். ஆனா உயிருக்கு உயிர் தொடர்புடைய இந்த உடம்பு உணவால மட்டுமே வளரல, உணவால மட்டுமே வளரவில்லை. ஆகவே அது எப்படி வளர்க்க வேண்டும் என்ற உபாயம் அறிந்து நான் உடம்பை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன். இந்த உடம்பை எதுக்கு சார் வளர்த்தேன்? அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, உடம்பை எதுக்கு வளர்த்தேன் தெரியுமா? உயிர் வளர்ப்பதற்காக உடம்பை வளர்த்தேன். எது வளர்ப்பதற்காக? உயிரை வளர்ப்பதற்காக உடம்பை வளர்த்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று நிறைவு செய்கிறார் அந்த மந்திரத்தை. உயிர் ஆரோக்கியமா இருக்கணும், உயிர் இறைநிலையை அடைய வேண்டும், அதற்குரிய நெறியில தன்னை ஆட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கருவியாக இருப்பது எது? இந்த உடம்பு. ஆகவே உயிரை வளர்க்க வேண்டும். உயிரை வளர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வளர்ந்து என்ன சார் ஆக போகுது? உயிர் வளர்த்தல்னா என்ன அர்த்தம்? திருவடி அடையணும். உயிர் வளர்துங்கிறது என்னது? திருவடி அடையணும். அதுதானே உயிரை வளர்க்கணும், வேற எதுக்கு உயிரை வளர்க்கணும்? ஆகவே இந்த திருவடியை பெறுவதற்குரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உயிரை வளர்க்கணும். அப்படி உயிரை வளர்ப்பதற்காக அதற்கு துணையாக கருவியாக இருக்கின்ற இந்த உடம்பை வளர்த்தேன். எப்படி வளர்த்தேன்? அதை வளர்க்கின்ற உபாயம் அறிந்து வளர்த்தேன். நமக்கெல்லாம் உபாயம் தெரியாதனால தான் அபாயமா இருக்குது. எது? இந்த உடம்புக்கு எல்லாமே அபாயமாக இருக்கிறது. எது தெரியாதனால? உபாயம் தெரியாதனால. புரியுங்களா? சரி, அதுக்கு அடுத்து சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். எப்போ சார்? சைவ சித்தாந்தம் படிப்பதற்கு முன்னதாக, திருமுறைகளை ஓதுவதற்கு முன்னதாக இல்லையா, சித்தாந்த சாத்திரங்களை நுட்பங்களை எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக,
நல்லோர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் செவிமடுப்பதற்கு முன்னதாக இந்த உடம்பை இழுக்கென்று இருந்தேன். இல்லையா? என்னங்க? உடம்பு தூக்கிட்டு நடக்க முடியாது, அப்படி இருந்தே சொல்றாரு. அதாவது உடம்பை ஒரு அழுக்கு மூட்டையாக எண்ணிக்கொண்டிருந்தேன். உடம்பை மாயா மல குரம்பை அப்படின்னு தானே சொல்றோம். எதை? இந்த உடம்ப. அப்போ இந்த மல மூட்டையாக, அழுக்கு மூட்டையாக இந்த உடம்பை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். எப்போது அப்படின்னு சொன்னா, சிவநூல்களை கேட்பதற்கு முன்னதாக. எந்த நூல்களை கேட்பதற்கு முன்னதாக? சிவநூல்களை கேட்பதற்கு முன்னதாக அப்படி இந்த உடம்பை இழுக்காக கருதி இருந்தேன். ஆனால் அந்த சிவநெறியை கேட்ட பிறகு, சிவநெறியை கேட்ட பிறகு அதற்குள்ளத்தான் இந்த பரம்பொருளை அடைவதற்குரிய வழிகள் பல இருக்கின்றன என்பதை அறிந்து உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். இல்லையா? அப்போ பயனை அடைவதற்குரிய வழிகள் பலவும் இருப்பதை அந்த சிவநூலை படித்ததற்கு அப்புறம் கேட்டதற்கு பிறகுத்தான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி உணர்ந்த பிறகு இந்த உடம்புக்குள்ளாக யார் இருக்கிறான்? உயிருக்குள்ளாக பெருமான் இருக்கிறான். அதை தான் சொல்ற உரு பொருள். இங்க உரு பொருளுங்கிறது பெருமான், இறைவன். இறைவன் இந்த உடம்புக்குள்ளே குடியிருக்கிறான். அதை தான் சொல்றான், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பேசுகிறார். இப்போ இதுவரைக்கும் இந்த உடம்புல நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இல்லையா? ஆனால் இப்போதான் தெரிந்தது, இந்த உடம்புக்குள்ள நான் இல்லை. யார் இருக்கிறது? பெருமான் இருக்கிறான். உயிருக்கு உயிராக யார் இருக்கின்றான்? இறைவன் இருக்கின்றான். ஆகவே இந்த உடம்புக்குள்ளே உத்தமனாகிய சிவபெருமான் கோயிலாக கொண்டிருக்கின்றான். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், இல்லையா? ஊன் உடம்பு ஆலயம், ஊன் உடம்பு ஆலயம். இப்படி இறைவன் கோயிலாக கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்து, அப்போ இறைவனுடைய திருக்கோயிலுக்கு எந்த கேடும் வரக்கூடாது, இல்லையா? இறைவனுடைய திருக்கோயிலுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. அப்போ இறைவன் எங்க கோயில் கொண்டிருக்கிறான்? இந்த உடம்புல கோயில் கொண்டிருக்கின்றான். அப்போ இந்த கோயிலுக்கு நாம கேடு வர விடுவோமா? சம்மதிக்கலாமா? அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பேசுகிறார். இந்த உடம்பை நான் அப்படி பொன்போல போற்றி பாதுகாக்கிறேங்கிறார். எதை? இந்த உடம்பை. அப்படி அந்த உடம்பை நாம் வளர்க்கணும். வளர்த்தோம் சொன்னால் உடம்புல நமக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னால், மூட்டு வலி இருக்காது, இல்லையா? கை கால் குடைச்சல் இருக்காது, சுகர் இருக்காது, பிபி இருக்காது, எதுவும் இருக்காது, எதுவும் இருக்காது. எப்படி வளர்த்தா? திருமூலர் சொல்வது போல. யார் சொல்வது போல? திருமூலர் சொல்வது போல அந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து, இன்னமும் சொல்ல போனா உடம்புக்குள்ளாகவே இறைவன் கோயில் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு தலைப்படுமே. ஆனால் இப்போ நாம் சித்தாந்தம் படிக்கிறதுனாலே இந்த உணர்வு வந்துடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. திருமுறை ஓதி நாம் வழிபாடு செய்வதனாலேயே இந்த உணர்வு வந்துடுச்சுன்னு சொல்லிட முடியாது. அது வேணா மற்றவங்களுக்கு, மற்றவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க ஒன்றா மதிக்கலாம். ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நமக்கு தெரியும், இல்லையா? அவர் என்னப்பா பெரிய சித்தாந்த ஆசிரியர்ப்பா, தினமும் சிவ பூஜை பண்ணுறாரு, தினமும் திருமுறைகளை ஓதுறாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லிக்கலாமே தவிர நாம் எந்த லட்சணத்தில் இருக்கணும்னு யாருக்கு தெரியும்?
நமக்கு தெரியும், பெருமானுக்கு தெரியும், நம்ம 2 பேருக்கும் தெரியும். புரியுதுல? அப்போ இந்த உடம்பை நாம் எப்படி வளர்க்கிறேன், இந்த உடம்பை நான் எப்படி வளர்க்கிறேங்கிறது அவரவர்களுக்கு தெரியும். தெரிந்து வளர்க்க வேண்டும். இதுக்கு மேலே நாம் விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம தான். இந்த உயிர்படுகின்ற இன்ப துன்பத்துக்கும் நாம தான் காரணம், அது வேற செய்தி. ஆனால் இந்த உடம்புக்கு வரக்கூடிய கேடுகளுக்கும் யார் காரணம்? நாம தான் காரணம். ஏன்னா இந்த உடம்புக்கு எது எல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ அதையெல்லாம் நாம் கொடுத்து கொடுத்து பாழ்படுத்துகிறோம். எது வேணும்னு சொல்லுதோ அது கொடுக்க மாட்டேங்கிறோம். புரியுதுங்களா? இந்த உடம்புக்கு காற்று தான் வேணும். எதா வேணும்? காற்று தான் வேணும். முக்கியமானது அது தான். ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. இருத்தில் வர்றது வர வாக்கில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். வர்றது வர வாக்கில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். உள்ளே என்ன பண்ணலை? அதை நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. அப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம திருமூலருடைய உடம்பு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? திருமூலருடைய உடம்பு போல் இருக்கும். புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்த பாட்டு. சுழற்சி கொடுக்கவே சுற்றி கழியும். சுழற்சி கொடுக்கவே சுற்றி கழியும். கழற்சி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்சி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அழற்சி தவிர்ந்து உடல் அஞ்சனம் ஆமே என்று அருமையான செய்தி சொல்றார். சுழற்சி கொடுக்கவே என்று சொல்லுகிறார். இந்த பிராணவாயு இருக்குதே, அது உள்ள போய் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடிகளிலும் ஒரு சுத்திட்டு வரணும். ஆனா எங்க போகுது? போறதும் தெரிய மாட்டேங்குது, வரதும் தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? நம்முடைய திருமூலர் சொன்னது போல இந்த பிராணாயாமத்தின் வாயிலாக இந்த காற்று உள்ளே என்ன ஆகணும்னு சொன்னா முழுக்க அப்படியே ஒரு வளம் வரணும். அப்படி வளம் வந்ததுன்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை மாசுகளும் கழன்று போய்விடும். ஒரு ரொம்ப எளிய ஒரு வழி சொல்றேன். இதுக்கு உள்ள இருக்கிறது எப்படி சார் கழன்று போகும்? சுத்தி கொடுத்தா அப்படி கழன்று போயிடுமான்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு செயலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இந்த சுழற்சி கொடுக்கவே சுற்றி கழியும் அப்படின்னு சொன்ன இது உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கு. இல்லை, இப்போ இந்த வயிறு இருக்குல்ல, கொப்புள் இருக்குல்ல, இதை நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். எடுப்பு 1 நாள் 2 நாள்லேயே தெரியாது உங்களுக்கு. இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே நாம் மலஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி, அது சிறுநீரெல்லாம் கழிச்சிட்டு உடனே சில பேருக்கு மலஜலம் 2 சேர்த்து கழிப்பாங்க, அல்லது அவருடைய வழக்கப்படி இருக்கும். காலையில் எழுந்த உடனே இந்த கையை அப்படியே இந்த இதுக்கு இல்லையா, இந்த அடி வயிறு முழுக்க அப்படி இது ஒரு வட்டம் இல்லையா, இப்படி சுற்றி கொடுங்க. ஒரு 48 முறை சுற்றுங்க. எத்தனை முறை சுற்றுங்க? 48 முறை. ரொம்ப அழுத்தவும் கூடாது, ரொம்ப படாதையும் இருக்கக்கூடாது இல்லையா. இப்படி சுற்றி பாருங்கள். இவ்வளவு நாளாக மலஜலம் கழிஞ்சது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி கழியுதுன்னு பாருங்கள். புரியுங்களா? வித்தியாசம் தெரியும். இப்போ இதுக்கே இப்படி தெரியுதுன்னு சொன்னால் நாம் பிராணவாயுவை உள்ளே வாங்கி உள்ளே ஒரு சுற்றி விட்டோம்னு சொன்னால் உள்ளே இருக்கிற அழுக்கு எப்படி கழிஞ்சு போகும் பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வராதுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்கே வராது, அடைப்பே இருக்காது. அடைப்பே எது?
உள்ள என்னாகுன்னு சொன்னால் எங்கெல்லாம் அடைப்பு இருக்குதோ, எங்கெல்லாம் அழுக்கு தேங்கி இருக்குதோ, அந்த அழுக்கு முழுக்க என்ன ஆகிடும்? வெளியேறிடும். ஒன்று வியர்வை வழியாக வெளியேறும், அல்லது மலஜலம் வழியாக வெளியேறும், அல்லது காற்று வழியாக வெளியேறும், அபான வாயு வழியாக கூட வெளியேறும் இல்லையா? அடுத்தது இந்த கண்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் வழியாக வெளியேறும், காய்ச்சல் வழியாக வெளியேறும். உடனே நாம் மாத்திரையை போட்டுடக்கூடாது. இந்த மாதிரி நாம் முயற்சி செய்கின்ற போது ஒருவேளை காய்ச்சல் வந்தால் அழுக்க வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், ஈர துணியால் எடுத்து நம்ம உடம்பை துடைக்கணும். நல்ல டவலு, மெல்லிசாக இருக்கக்கூடிய டவலு, வெள்ளை டவல் எடுத்துங்க, இல்லை கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, காட்டன் துணி எடுத்து நல்ல தண்ணியில் அதை ஊற வச்சு புரியுதா, பிழிஞ்சிட்டு அந்த ஈர துணியால் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வெப்பம் வெளியேற என்ன ஆகுன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கோ, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? சோம்பேறித்தனம். முதல்ல புரியுதா, செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன, நமக்கு சோம்பல் அதிகம். புரியுதா? ஏன்னா நம்முடைய சோம்பேறித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் நான் சொல்கிறது ஊருக்குன்னு சொல்லலை, தெருவுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுச்சு. புரியுதா? வீட்டில் யாரும் சமைக்கிறதுக்கே அவ்வளோ சோம்பல் ஆகிட்டோம் இல்லையா? காலையிலே ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வந்திருப்பா, எல்லாம் அவ்வளோதான். என்ன அவன் புரிஞ்சுக்கிட்டான், தெருவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், கடையை திறந்துச்சு. இப்போ இது எல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால் உடம்பு நாமே வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே சுழற்சி கொடுக்கவே சுற்றி கழியும். அப்போ பிராணவாயுவை வாங்கியும் விட்டும் சுழலும்படி செய்ய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளும் எல்லா மாசுகளும் அதனோடு சுழன்று வெளியே போயிடும். எதனோடு சுழன்று? அந்த காற்றோடு சுழன்று வெளியேறும் இல்லையா? அப்படி இந்த முயற்சியினால தொடர்ந்து இந்த அழுக்குகள்லாம் வெளியேறிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சுத்தமான அந்த தூய்மையான பிராணவாயு, அந்த பிராணவாயு என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த மூலாதாரத்தின் வழியாக சுழுமுனை நாடி வழியாக உள்ளே செல்லுகின்ற போது அந்த ஆதார தாமரைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆதாரமும் மூலாதாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, சுவாதிட்டானங்கிறது ஆதாரமாக இருந்தாலும் அந்த ஆதாரத்தில் தங்கறதில்லை இல்லையா? அது என்ன சொல்லுன்னா மூலக்கணல் தோன்றுகின்ற இடம், அது சோதி இடம். சுவாதிட்டானம், சுவாதித்தானம். இந்த சுவாதின்னா சோதின்னு அர்த்தம். சோதி இருக்கின்ற இடம் எது? சுவாதிட்டானம். புரியுங்களா? அப்போ அங்கே இப்படி ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஒரு தாமரையாக பாவித்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் யோகம் பண்ணணும். அந்தந்த ஆதாரத்துக்கு அதிதெய்வங்கள் உண்டு, அந்த அதிதெய்வங்களை தியானித்து யோகம் பண்ணாதான் சொல்கிறாரு. அப்படி செய்ய 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 கழற்சி மலத்தை கமலத்தை பூரித்து இல்லையா, மலத்தை கழற்றி அதாவது அழுக்குகளை எல்லாம் நீக்கி கமலத்தை பூரித்து அந்த ஆதார தாமரைகள் மலருமா, ஆதார தாமரைகள் மலரும். எதனால? இந்த பிராணவாயுவை சுற்றி கொடுத்து நடுநாடி வழியாக செலுத்துகின்ற போது இந்த ஆதார தாமரைகள் மலரும். அப்படி மலர்ந்து உழற்சி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு, இப்படி செய்கின்ற இந்த உபாயத்தை அறிவார்க்கு அழற்சி தவிர்ந்து உடல் அஞ்சனமாமே, அழற்சி தவிர்ந்து உடல் அஞ்சனமாமே. இந்த உடம்பை நாம் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு சுட்டு நீராக்குறோம் இல்லையா? எப்போ? இறந்த பிறகு.
அந்த வேலையே தேவையில்லைங்கிறார். அந்த வேலை தேவையில்லை. அந்த உடம்பை கொண்டு போய் சுட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடம்புக்கு கேடு வராது. இந்த உடம்புக்கு கேடு வராது. அது அஞ்சனமாமி என்று சொல்ற. அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். அது என்னது? மையின்னு அர்த்தம். அப்போ இறைவனை புலப்பட காட்டுகின்ற மந்திர மையாக அது மாறிவிடும். எது? இந்த உடம்புங்கிறார். இறைவனையே நமக்கு தரிசனம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மந்திர மையாக இது மாறும் என்று சொல்றார். அஞ்சனம், அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். என்ன மை? மந்திர மை. என்ன மந்திர மை? உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, உயிருக்குள்ள இறைவன் இருக்கின்றான். அப்படி உயிரினுள் ஒளிந்து இருக்கக்கூடிய அந்த கல்வனாகி இறைவனை நமக்கு புலப்படுமாறு காட்டுகின்ற மந்திர மையாக மாறும். எது? இந்த உடம்பு. எப்படி செய்தா? சுழற்சி கொடுத்து மலத்தை கழற்றி கமலத்தை பூரிக்க செய்கின்ற உபாயத்தை அறிந்தால் இந்த உடம்பு என்னவாகும்? இறைவனை நமக்கு புலப்படுத்துகின்ற மந்திர மையாக மாறும் என்று சொல்லுகின்றார். அத என்னங்க? அஞ்சனம்னா மை. மை மை அஞ்சனம் தீட்டுறன்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலத்தில் வெத்தலையில் மையை போட்டு என்னென்ன காட்டினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மந்திரமை. இது இறைவனை காட்டுகின்ற மந்திரமை. இறைவனை காட்டுகின்ற மந்திரமை. அதற்கு அடுத்தது இது ஒரு ஓமையா சொல்றாரு. இது ஓமையா இந்த உடம்பு இப்போ உலகியல் ரீதியாக இருக்காது. இறைவனை நமக்கு புலப்படுத்துகின்ற செயலை மட்டும் எது செய்யும்? இந்த உடம்பு செய்யும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதையும் இது சிந்திக்காது அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தது அஞ்சனம் போல் உடல் ஐயரும் அந்தியில் வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்து அரும் நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமி. நரைதிரை நாசமி இல்லையா? இப்படி மந்திர மையை போல நின்று பலன் தரக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பை கெடுக்கின்ற நோய்கள், இந்த உடம்பை கெடுக்கின்ற நோய்கள், இந்த உடம்பை கெடுக்கின்ற நோய்கள் எது? எது உடம்பை கெடுக்கின்ற நோய்? வாதம் பித்தம் கபம் தான் எது? உடம்பை கெடுக்கின்ற நோய் இல்லையா? வாதம் பித்தம் கபம் இல்லையா? மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். வழி முதலா எண்ணிய 3 என்று வள்ளுவர் சொல்றார் இல்லையா? அப்போ இந்த வாதம் கபம் பித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தான் உடம்பை கெடுக்கின்ற நோய்கள். இந்த நோய்கள் இந்த 3 என்ன ஆகும் சொன்னா இந்த பிராணாயாமம் செய்வதின் வாயிலாக அருந்து போகுங்கிறாரு இல்லையா? ஐ அரும் அந்தியில், ஐயரும் அந்தியில் இல்லையா? மாலையில் நாம் பிராணாயாமம் செய்தா ஐயன்னா கபம்னு அர்த்தம். கபம் நீங்கும். அந்தி நேரத்தில் மாலையில் நாம் பிராணாயாமம் செய்கின்ற போது எது நீங்கும்? கபம் நீங்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தது வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில், மத்தியானத்தில் நாம் பிராணாயாமம் செய்தா வாதம் நீங்கும். அதுக்கு அடுத்தது செஞ்சிரு காலையில் செய்திடில் பித்து அரும், காலையில் செய்தால் பித்தம் நீங்கும். இப்போ இந்த 3 வேளையிலும் நாம பிராணாயாமத்தை முறைப்படி செய்தால், எப்போ? காலை மாலை மத்தியானம் இல்லையா? இந்த 3 நேரங்களிலும் நாம முறைப்படி பிராணாயாமம் செய்தா என்ன ஆகும் தெரியுமா? நரை திரை நாசமே நஞ்சர சொன்னோம். நரை திரை நாசமே நஞ்சு அற சொன்னோம் என்று சொல்றார். நஞ்சு அற அப்படின்னா நஞ்சு போன்ற தீமைகள் நீங்குதல் நோக்கி அப்படின்னு அர்த்தம். நோய் நஞ்சு அற நோயின்னு சொல்ல இல்லை.
அது அது நமக்கு நஞ்சு போன்ற தீமை தரக்கூடியது தானே இல்லையா? ஆகவே அந்த நஞ்சு அற சொன்னோம் நரை திரை நாசமே என்று சொல்லுகிறார். அப்போ நரை திரை வாராது ஒழியும், எப்பொழுதும் இளமையாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். சார் அப்புறம் வயசாயிட்டவங்களாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் பின்னாடி சொல்கிறாரு, வந்த நரை திரை கூட மாறிடுமா, நரை திரை கூட மாறிடுமா. அதையும் அடுத்து சொல்ல வர்றார். என்னங்க 120 ரொம்ப குறைச்சி சொல்கிறீங்க, அவர் நிறைய சொல்கிறார். திருமூலர் பல யுகம் சொல்கிறாரு பிராணாயாமத்தில். சரி, அடுத்த பாட்டு சொல்கிறார் பாருங்க. 3 மடக்கூடை பாம்பு 2 8 ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம் 4 மூட்டை 2 கட்டியிட்டு ஊன்றி இருக்க உடம்பு அழியாதே. உங்கள் புத்தகத்தில் முட்டைன்னு இருக்கும், அதை மூட்டைன்னு மாற்றிக்குங்க. 4 இம்மூட்டை மூ நெடிலாக்கிங்க, அதுதான் மூ நெடிலாக்கிங்க. 4 இம்மூட்டை 3 வளைவை 3 மடக்குடைய பாம்பு, 3 மடக்குடைய பாம்பு. அதாவது 3 மடக்குடைய பாம்பு அப்படிங்கிறது குண்டலினியை குறிக்கக்கூடிய சொல்லு. அதாவது 3 மண்டலங்களிலும் பொருந்தி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். 3 மண்டலங்களிலும் பொருந்தி இருக்கக்கூடியது. நம்ம உடம்புல 3 மண்டலம் இருக்குது, நம்ம உடம்புல 3 மண்டலம் இருக்குது. என்ன, அதாவது கீழே இருக்கிறது அக்னி மண்டலம், அதுக்கு மேலே இருக்கிறது சூரிய மண்டலம், அதுக்கு மேலே இருக்கிறது சந்திர மண்டலம் இல்லையா? இந்த 3 மண்டலங்களிலும் பொருந்தி இருக்கின்ற பாம்பு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள், இந்த குண்டலினி இருக்கு இல்லையா, இந்த குண்டலினி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தலை கீழ் நோக்கி இருக்கும், தலை கீழ் நோக்கி இருக்கும். இது என்ன ஆகுன்னு சொன்னால் இப்படி இருக்கும், தலை கீழ் நோக்கி இருக்கும். இப்படி இது ஒரு மடக்கு, இது ஒரு மடக்கு, இது ஒரு மடக்கு, 3 மடக்காக இருக்கும். எது? இந்த பாம்பு. கீழ் நோக்கி இருக்கின்ற இந்த தலையானது இல்லையா, இந்த குண்டலினி ஆற்றல் எழும்போது அது நேராக நிமிர்ந்து இப்படி போகும், இப்படி எழும் இல்லையா? அதைத்தான் 3 மடக்குடைய பாம்பு அப்படின்னு சொல்கிறார். 3 மடக்குடைய பாம்பு. ஆமாம், அங்கே நிற்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த 3 மடக்குடைய குண்டலி என்கிற இந்த பாம்பு 16 அங்குலமுடைய 2 8 16 அங்குலம் அளவினதாகிய கயிறுகளை கொண்ட பூட்டையில் ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம், ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம் 4 மூட்டை 2 கட்டிட்டு அவிழ்ந்து ஊன்றி இருக்க உடம்பு அழியாதே என்று பேசுகிறார். இப்போ இந்த 4 இம்மூட்டை 2 அப்படின்றது 2 மூட்டைன்னு அர்த்தம். 4 தொங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். 4 தொங்கிக்கிட்டு இருக்கிறது. இது எதுன்னு சொன்னால் இடநாடியும் வளநாடியும், இடநாடியும் வளநாடியும். இப்போ 16 அங்குலம் உள்ள நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மூச்சு காற்றை இழுக்கிறோம். 16 அங்குலம் மூச்சு காற்றை என்ன பண்ணுறோம்? உள்ளே இழுக்கிறோம். பூரகம் எத்தனை அங்குலம்? 16 அங்குலம். 16 மாத்திரை, 16 மாத்திரை. இந்த 16 மாத்திரை உள்ளே நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மூச்சை இழுக்கிறோம். அந்த மூச்சு இழுக்கின்ற அந்த 16 மாத்திரை அளவும் உள்ளே இருக்கணும்.
ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த 2 மூட்டை இருக்கு பற்றியா, இதை அழுத்து விடுறதுனால உள்ளே போகிறது அப்படியே வெளியே வந்துடுது. இடநாடி வழியாக உள்ளே போகிறது, வளநாடி வழியாக வளமுக்கு வழியாக என்ன ஆயிடுது, வெளியே வந்துடுது. ஆகவே என்ன பண்ணு சொன்னால், இந்த 16 அங்குல காற்றானது உள்ளே இருந்தால்தான் இந்த பாம்பு என்ன ஆகும்னு சொன்னால் இந்த 3 மண்டலத்திலும் பொருந்தி நிற்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பாட்டுக்கு உள்ளே தூங்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 2 மூட்டையும் கட்டி, இந்த 2 மூட்டையும் கட்டி இதை அழுத்து விட்டுட்டுக்கிறோம் நாம். எதை? இடநாடியையும் வளநாடியும் அழுத்து விட்டுருக்கோம் இல்லையா, இதை நீ கட்டணும். அப்படி கட்டினால் என்ன ஆகும்னு சொன்னால், அந்த சுழுமுனை நாடி வழியாக இந்த காற்று உள்ளே போகும். உள்ளே போகின்ற போது அந்த குண்டலினிங்கிற அந்த பாம்பு என்னாகும், மேலே எழுந்து வரும். அப்போ இந்த மூட்டையை கட்டி, 4 மூட்டை 2 கட்டியிட்டு, அப்ப இடநாடி வளநாடி என்கிற இந்த 2 நாடிகளையும் கட்டி உள்ளே பூரித்த அந்த 16 மாத்திரை பிராணவாயுவை எங்க செய்யணும்? நடுநாடி வழியாக செலுத்துகின்ற உபாயம் அறிந்தால் உடம்பு அழியாதே, உடம்பு அழியாதே என்று சொல்றார். ஊன்றி இருக்க உடம்பு அழியாதே என்று சொல்லுகிறார். அப்போ குண்டலினி இயக்கத்தை பற்றி இந்த பாட்டில் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்தது 100ம்